எப்போவுமே எனக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஐவிஎஃப்ன்றது ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸாகன்றது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐவிஎஃப்பை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சூப்பர் ஓவுலேஷன், ரெண்டாவது ஸ்டெப் வந்து எக் கலெக்ஷன், மூணாவது ஸ்டெப் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். உங்கள் சைக்கிளில் 3ஆவது நாள்லேருந்து 15th டே வரைக்கும் நீங்கள் டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் எடுப்பீங்க. இந்த இன்ஜெக்ஷன்ஸ்னால உங்களுக்கு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இன்சுலின் சிரிஞ்சோட உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்து எக் கலெக்ஷன். இந்த ப்ராசஸ் அப்போது நீங்கள் கம்ப்ளீட் அனஸ்தீஷியாவில் இருப்பீங்க, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட பெயின் தெரியாது. மூணாவது ஸ்டெப் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். இந்த டைமில் உங்களுக்கு ஒரு மெலிசான கெத்தீட்டர் வந்து யூட்ரஸ்குள்ளே டைரெக்டாக புஷ் பண்ணிவிட்டு இந்த எம்ப்ரியோவை வந்து உங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸில் உங்களுக்கு அனஸ்தீஷியா இருக்காது, நீங்கள் கம்ப்ளீட்டாக அவேக்காக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பெயினே தெரியாது. இதெல்லாமே நான் சொன்னாலும் ஐவிஎஃப்க்கு எப்போவுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. ஒரு பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி ரிசல்ட் வேணும்னா எப்போவுமே உங்கள் மைண்டில் பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த பெயின் பற்றியும் இல்லைன்னா வந்து டிஸ்கம்ஃபர்ட் பற்றியும் ரொம்ப நினைக்காதீங்க. எப்போவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தால் உங்கள் டாக்டரோட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க.